இது விழித்தீயில் ஒரு தவம், அத்தியாயம் 9. எத்தனை நாட்கள் இளவரசியோடு நீ வெளியில் வந்திருப்பாய், ஆனால் என்னை அழைத்து வர வேண்டும் என்று உனக்கு தோன்றவே இல்லை பாரேன். புரிந்துவிட்டது, எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது என்று ராதா தோழியின் இடையே இறுக்கி பிடித்து கொண்டு குத்தலாக சொல்ல, குதிரையை ஓட்டிக்கொண்டிருந்த யாழ்மொழியோ சலிப்பாக விழிகளை உருட்டினாள். ஐயோ ராதா, நான் ஒன்றும் அவர்களை அழைத்து கொண்டு வெளியில் வரவில்லை. அவர்கள்தான் என்னை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு செல்வார்கள். இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியவா போகிறது? விட்டுவிடு என வெடுக்கென்று சொன்னவள் சந்தையின் முன்னே குதிரையை நிறுத்திவிட்டு இறங்கிக் கொண்டு ராதாவையும் இறக்கினாள். ஆஹா, சந்தைக்கு வந்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது என்று இன்று வெளியில் வந்ததன் பிறகுதான் தெரிகிறது. அரண்மனையிலேயே நம் வாழ்க்கை போய்விட்டது அல்லவா என்று கொண்டே சந்தைக்குள் நுழைந்த ராதா விழிகள் மின்ன ஒவ்வொன்றையும் பார்த்தவாறு முன்னே செல்ல, யாழ்மொழியும் தோழியோடு நடக்க சரியாக தூரத்தில் வைத்து யாழ்மொழியை கண்டு கொண்டான் அங்கு வரி வசூலிக்க வந்திருந்த வில்லியம். யாழ்மொழியை பார்த்ததும் அதிர்ந்து விழித்தவன் பின் விஷம புன்னகையோடு, வாவ், இந்த பேர்ட் நம்ம வலையில சிக்கிறதுக்காக தானாவே வந்துருச்சு. இவளை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு இப்பவே ஆசையா இருக்கே, என்ன பண்ணலாம் என்று உள்ளுக்குள் நினைத்தவன் அவளை நோக்கி செல்ல, இந்த காமுகனை பற்றி அறியாமல் தோழியோடு அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்த பழங்களை பேரம் பேசிக் கொண்டிருந்தாள் பெண்ணவள். என்ன இது? அரண்மனையில் நாங்கள் சாதாரண பணிப்பெண்கள் தான், நாங்கள் ஒன்றும் இளவரசிகள் இல்லை. இந்த 3 பழங்களுக்கு இத்தனை நாணயங்களா? நாங்கள் பெண்ணாய் போனதால் ஏமாற்ற பார்க்கிறீர்களா என்ன என்று யாழ்மொழி வினவ, இங்க பாருங்கம்மா, இதுதான் வேலை. வாங்குறதா இருந்தா வாங்குங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க, ஏன் வியாபாரத்தை வந்து கெடுத்துக்கிட்டு என்று முடிவாக சொன்னார் அந்த பழ வியாபாரி. அவரை பாவமாக பார்த்தவள், சரி அப்படியானால் இந்த பழம் என்று ஏதோ சொல்ல வர, சட்டென அவளுடைய தோளில் உணர்ந்த தொடுகையில் வெடுக்கென்று திரும்பி பார்த்தாள். அங்கு நின்றிருந்த வில்லியம்தான் அவளுடைய தோளில் கையை வைத்திருக்க, பயத்தில் வெடவெடத்து போய் அவனை விட்டு தள்ளி பாய்ந்து விலகி நின்றாள் யாழ்மொழி. அவளுக்கு அவனை பார்த்ததில் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. ஹேய், காம் டவுன், எதுக்கு என்ன பார்த்து இப்படி பயப்படுற என்று அவன் ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டே அவளின் அருகே வர, அவன் பேசுவது புரியாமல் விழித்தவளை பார்த்து ஏளனமாக சிரித்தான் வில்லியம். ஓ, ஐம் சாரி, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? எனக்கு தமிழ் அவ்வளவா தெரியாது, பட் தட்ஸ் நாட் a big deal. எங்களுக்கு தேவையானதை நீ பண்றதுக்கு லாங்குவேஜ் தேவையில்லை என்று அரைக்குறை தமிழில் பேசிக்கொண்டே அவளை மேலிருந்து கீழ் அவன் ஒரு மாதிரியாக பார்க்க, அந்த பார்வையில் கூசி போனாள் யாழ்மொழி. யார் நீ? உன் பார்வையே சரியில்லை. யாழ், வா, நாம் இங்கிருந்து சென்று விடலாம் என்று ராதா அவனை தள்ளிவிட்டு கொண்டு செல்ல போக, கோபத்தில் ராதாவின் கன்னத்தில் அறைந்தவன் அவளை தரையில் தள்ளிவிட்டான். ராதா என்று யாழ்மொழி பயத்தில் கத்திக்கொண்டு தோழியை நோக்கி செல்ல போக, அவள் கரத்தை பற்றி இழுத்தவன் பற்களை கடித்தபடி அவளை பார்த்தான். இங்க பாரு, உன்னை அழைச்சிட்டு வர சொல்லி மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. எங்க ஆர்டர் மீறுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓ ராஜாவுக்கே இல்லை, நீ எல்லாம் ஏமாத்திரம், ஒழுங்கா வந்துரு என்று அவன் ஆங்கிலத்தில் கத்த, சுற்றியிருந்த மக்களோ பயந்து போய் அவனை தடுக்க கூட முன் வரவில்லை. என்னை விடு, தயவு செய்து என்னை விடு, நான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று யாழ்மொழி கிட்டத்தட்ட அழுதே விட, அவளை நெருங்கி மூச்சை இழுத்து வாசம் பிடித்தான் வில்லியம். வாவ், வாசமே மயக்குதே, இன்னைக்கு நல்ல ட்ரீட் தான் என்று முணுமுணுத்தவன் யாழின் கரத்தை பற்றி அவன் செல்ல போக, சட்டென அவனை வழி மறைப்பது போல் வந்து நின்றான் வீரா. டே வீரா, வேணாண்டா என்று அவனின் நண்பன் பாலா கத்த, சும்மாறா, நம்ம வீட்டு பொண்ணுனா பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பியா என்று நண்பனை பார்த்து கத்தியவன், என்ன துர, யாரும் கேட்க மாட்டோம்னு நினைச்சிங்களா? விடுங்க அந்த பொண்ண என்று வில்லியமை பார்த்து நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சொன்னான். அத சொல்ல நீ யாரா? தள்ளிப்போ, இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவேன் என்று சொல்லி கேலியாக சிரித்த அந்த வெள்ளைக்காரன் வீராவை தள்ளிவிட்டு செல்ல போக, வில்லியமை பிடித்து தள்ளிவிட்டவன் யாழ்மொழியை தன் பக்கம் இழுத்து கொண்டான். டி பாலா, கயிறு கொண்டு வாடா என்று வீரா கத்த, ஹவு டேர் யூ என்று முகம் சிவக்க கோபத்தில் கத்திக்கொண்டு எழுந்தவன்,
பக்கத்தில் இருந்த தன் அதிகாரி ஒருவனின் கையில் இருந்த துப்பாக்கியை பிடுங்கி வீராவை சுட போக அவனையும் அவனுடைய ஆட்களையும் பின்னால் இருந்து பிடித்து கொண்டனர் வீராவின் ஆட்கள். லீவ் மீ யூ இடியட்ஸ். டேய், கண்டிப்பா நீ இதுக்கு ரிக்ரெட் பண்ணுவ என்று வில்லியம் அடி தொண்டையிலிருந்து கத்த, யாழ் நீங்க இருந்து போ, இவனுங்களை நாங்க கவனிச்சுக்கிறோம் என்றான் வீரா அழுத்தமாக. என்னால யாருக்கும் சிரமம் தேவையில்லைன்னா விட்டுடுங்க, உங்களுக்கு ஏன் வீண் பிரச்சனை என்று அவள் தழுதழுத்த குரலில் சொல்ல, அதான் நீயே சொல்லிட்டியே, அண்ணான்னு தானே சொன்ன, என் தங்கச்சிக்கு நான் பண்றேன், இதுக்கு மேல எதுவும் பேசாத. அப்புறம் யாழ், இதுக்கு கைமாறா நீ எனக்கு வேற ஒன்று பண்ண வேண்டியிருக்கும் என்று சொல்லி அவன் ஒற்றை கண்ணை சிமிட்ட அதற்கான அர்த்தத்தை புரிந்து கொண்டவளோ அதிர்ந்து விழித்தாள். யாழ், அவர்தான் சொல்கிறார் அல்லவா, வா முதலில் நாம் அரண்மனைக்கு செல்லலாம். இன்னும் ஒரு கணம் இங்கு நின்றால் கூட நான் மயக்க போட்டு விழுந்து விடுவேன், வந்து விடடி என்று ராதா தோழியை இழுத்து கொண்டு செல்ல, திரும்பி வில்லியமை பார்த்தவளுக்கு அவனின் பார்வையில் தெரியும் கோபத்தை பார்த்ததும் பகீர் என்றிருந்தது. உடனே அவள் திரும்பி ராதாவோடு குதிரையை நோக்கி ஓட, வீராவின் ஆட்களோ வில்லியமையும் அவனோடு வந்த அதிகாரிகளையும் கை கால்களை கட்டி தூக்கி கொண்டு சென்று சந்தையிலிருந்து சற்று தொலைவில் உள்ள ஒரு மரத்திற்கு கீழ் போட்டுவிட்டு வந்தனர். நால்வரும் எவ்வளவோ முயற்சித்தும் எதுவும் செய்ய முடியாமல் சோர்ந்து போய் அப்படியே இருக்க, அதே நேரம் இங்கு ராதாவோடு வேகமாக குதிரையில் சென்று கொண்டிருந்தவளை வழி மறைப்பது போல் வந்து நின்றது ஒரு கார். இப்போது யாரு என்று இரு பெண்களும் உடனே எட்டி பார்க்க, கார் ஜன்னல் வழியே யாழ்மொழியை பார்த்தான் லியோ ஜார்ஜ். ஐயோ, இவனா? இன்றைய நிலை அவ்வளவுதான் என்றவளுக்கு அன்று நடந்ததை எண்ணி இப்போது முகம் குப்பென்று சிவக்க, அவளுடைய வெட்கத்தில் சிவந்த முகத்தையே பார்த்தவாறு காரிலிருந்து இறங்கி அவர்களுக்கு பக்கத்தில் வந்து நின்றான் அவன். யாழ்மொழி என்று அவள் பெயரை அழுத்தி நிதானமாக உச்சரித்தவன் அவள் கரத்தை பற்றி தன்னை நோக்கி இழுக்க, கடவுளே என்று கத்திக்கொண்டு அப்படியே சரிந்து விழப்போனவளை தாங்கி பிடித்து கொண்டான் அவன். பயத்தில் விழிகளை மூடிக்கொண்டிருந்தவள் மெல்ல ஒற்றை கண்ணை மட்டும் திறந்து பார்க்க, லியோவோ அவள் பார்த்ததுமே பட்டென்று அவளை தரையில் விட்டான். ஐயோ அம்மா, ஏன் தங்களுக்கு இத்தனை வஞ்சகம் என் மேல்? நான் அப்படி என்ன தவறு செய்து விட்டேன்? வலிக்கிறதே என்று இடையை பிடித்து வலியில் முணங்கியவாறு தரையில் அமர்ந்த நிலையில் அவள் கேட்க, அடி பாவி, இந்த அதிகாரியை உனக்கு தெரியுமா? அதுவும் நம்மொழியில் அவரிடம் பேசுகிறாய், அவருக்கு என்ன நம்மொழி புரியவா போகிறது என்று பதற்றமாக கேட்டாள் ராதா. தோழியை முறைத்து பார்த்தவள் எழுந்து, உனக்கு இவனை பற்றி எதுவும் தெரியாது ராதா, அமைதியாக இரு என்று விட்டு லியோவின் புறம் திரும்ப, மரியாதை ரொம்ப குறையுதே என்று கொண்டே கையில் இருந்த துப்பாக்கியை அவன் தரையில் சுட்டதும் அந்த குதிரையோ கால்களை தூக்கி கனைத்து கொண்டு ஓட ஆரம்பித்தது. யாழ், என்னை காப்பாற்று என்று ராதா கத்தும் சத்தம் காதில் விழ, ஐயோ ராதா என்று நெஞ்சிலேயே கை வைத்து கொண்டவள் லியோவின் புறம் வேகமாக திரும்பி கோப மூச்சுக்களை இட்டவாறு முறைத்து பார்த்தாள். ஏன் இப்படி? நான் என்ன பரிகாரம் செய்தால் என் வழியில் வராமல் இருப்பீர்கள்? என்னை துன்புறுத்துவதில் அப்படி என்ன சந்தோஷம் உங்களுக்கு என்று யாழ்மொழி கோபமாக கத்த, ஏதோ ஒரு கோழி குஞ்சு சிறு குரலில் கீச்சிடுவது போலத்தான் தோன்றியது அந்த 6 அடி ஆண்மகனுக்கு. மேடம், ரொம்ப தான் கத்துறீங்க. சரி, நான் ராஜா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கூடவே நீ அன்னைக்கு எனக்கு முத்தம் கொடுத்தால, அதையும் சொல்லிடுறேன் என்று லியோ ஏளன புன்னகையோடு மிரட்ட, திகைத்து போய் வாயில் கை வைத்து கொண்டவளுக்கு இவனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்றே தெரியவில்லை. அவனோ அலட்சியமாக தோலை குலுக்கியவாறு காரை நோக்கி செல்ல, வேகமாக வந்து அவனின் எதிரே வழி மறைப்பது போல் நின்று கொண்டாள் அவள். தயவு செய்து நில்லுங்கள், அரசரிடம் சொல்லும் அளவுக்கு நான் அப்படி என்ன தவறு செய்தேன்? சரி, அது அரசருக்கு தெரியாமல் அவரின் மகளை வெளியில் அழைத்து வந்தது தவறுதான். அதற்கு இப்படியா? நான் தான் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டேனே. மீண்டும் மீண்டும் மிரட்டினால் நான் என்ன செய்வேன்? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா என்று அவள் படபடவென பொரிந்து கொண்டே செல்ல, மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டியவாறு அவளை உற்று பார்த்தான் லியோ. ஓ, அப்ப சொல்ல வேண்டாமா? நான் சொல்லக்கூடாதுன்னா இதே இடத்துக்கு நாளைக்கு வா, நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன்
என்று விட்டு அவன் பாட்டுக்கு காரில் ஏறிக்கொள்ள, அது அது நாளை அரண்மனையில் எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது. தாங்கள் சொல்கிறீர்கள் என்பதற்காக எல்லாம் அடிக்கடி என்னால் அரண்மனையிலிருந்து வெளியில் வர முடியாது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அது என்று சமாளிக்க முயற்சித்தாள் அவள். ஆனால் யாழ் பேசியது எதுவுமே அவன் காதில் விழவே இல்லை. அவளின் வார்த்தைகளை கண்டு கொள்ளாதவன் போல் லியோ காரில் அமர்ந்திருக்க, ஓட்டுநர் சீட்டில் அமர்ந்திருந்த ஜேம்ஸோ பக்கத்தில் இருந்தவனை வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தான். சார், ஐ திங்க் உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குல்ல என்று அவன் சந்தேகமாக கேட்க, வாட் ரபிஷ், உளராத ஜேம்ஸ், கண்டதையும் பேசாத. அப்படியெல்லாம் எனக்கு தோணவே இல்லை. என் தகுதிக்கு அவளெல்லாம் என் பக்கத்துல கூட நிக்க வைக்க முடியாது. என்னை பார்த்து அவள் பயப்படுறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அப்பப்போ அவளை சீண்டி மிரட்டி பார்த்து நான் என்ஜாய் பண்ணுறேன். அண்ட் அன்னைக்கு என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாவ. அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாம், அண்ட் ஒரே டைமில் பனிஷ்மெண்ட் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால அவளை டெய்லி சித்திரவதை பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் அவள் அரண்மனைக்கு மட்டும் வேலைக்காரி இல்லை, எனக்கும் தான் என்று சொல்லி கேலியாக சிரித்தான் அவன். அன்றிரவு அறையில் இருந்த மொத்த பொருட்களையும் தூக்கி போட்டு உடைத்து கொண்டிருந்தான் வில்லியம். இன்று நடந்ததை அவனால் கொஞ்சம் கூட ஜீரணிக்க முடியவில்லை. அவமானத்தில் முகம் கருக்க கையில் இருந்த பொருளை தன் பிம்பம் தெரியும் கண்ணாடியில் விட்டெறிந்தான் அவன். ஹவு டேர் இஸ் ஹி! என்ன கட்டி போட்டு மரத்துக்கு கீழே தரையில ஏதோ குப்பையை போடுற மாதிரி போட்டுட்டு போயிட்டான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். ஐ வில் கில் ஹிம். அண்ட் அந்த யாழ்மொழி, அவளை நான் மொத்தமா அனுபவிப்பேன். கவுண்ட் யுவர் டேஸ் யூ போத் பிளடி ஷிட் என்று விழிகள் சிவக்க பற்களை அவன் கடித்து கொள்ள, அதே நேரம் தனது அறையில் இருந்த லியோவோ அந்த சிறு விளக்கு வெளிச்சத்தில் கையில் இருந்த சில காகிதங்களை பார்த்து கொண்டிருந்தான். கிங் கொடுத்த அளவை விட அதிகமா இங்கிருந்து காட்டனும் டீயும் நம்ம கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் ஆகியிருக்கு. சம்திங் இஸ் ராங். ஹவுஸ் தட் ஈவன் பாசிபிள்? சார், ரொனால்டோட கையெழுத்து தான் அதுல இருக்கு. அப்போ அது அவர் வேலை தானா? What the hell is happening here? என்று தனக்குள்ளேயே யோசித்து கொண்டவன் அந்த காகிதங்களை மூடி வைத்துவிட்டு விழிகளை மூடி தலையை பின்னே சாய்த்தான். அவனையும் மீறி அவனுடைய மனக்கண் முன் அன்று அத்தனை அலங்காரத்தோடு பார்த்த யாழ்மொழியின் முகமும் அவளுடைய இதழில் முத்தமிட்டதுமே பிம்பங்களாக வந்து போக பட்டென்று விழிகளை திறந்து கொண்டான் லியோ. ஓ காட், பிளட்டி ஏஞ்சல், she's so dangerous என்று விழிகளை சலிப்பாக உருட்டி கொண்டவன் கட்டிலுக்கு சென்று வராத தூக்கத்தை வரவழைத்து உறங்க அடுத்த நாளும் விடிந்தது. அன்று யாழ்மொழியோ நேரத்திற்கு செல்லவென வேகமாக ஆக வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க, என்ன யாழ், வேலையெல்லாம் இன்று பரபரப்பாக இருக்கிறது, எந்த ரயிலை பிடிக்க இத்தனை அவசரம் என்று கேலியாக கேட்டாள் இந்திரா. அது நான் அப்படி ஒன்றுமில்லை இளவரசி, சில பொருட்கள் வாங்க சந்தைக்கு செல்கிறேன். தங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று அவள் வாய்க்கு வந்த பொய்யை சொல்ல, சந்தைக்கா செல்கிறாய்? எனக்கும் வர ஆசையாகத்தான் இருக்கிறது. ஆனால் தந்தை என்னை ஏதோ வளங்கள் பற்றிய கலந்துரையாடலுக்காக வர சொல்லி இருக்கிறார். நீ மட்டும் தனியாகத்தான் செல்ல வேண்டும், பார்த்து கொள்வாய் அல்லவா என்று மற்றவள் கேட்க நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டாள் யாழ்மொழி. ஆனால் இரு, எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் செய். இதை வீராவிடம் கொடுக்க முடியுமா என்று தான் பார்த்து தன்னவனின் பெயரை நூலினால் பூ அலங்காரம் செய்த ஒரு துணியை இந்திரா நீட்ட, அதை வாங்கி கொண்டவள் குதிரையை எடுத்துக்கொண்டு சந்தையை நோக்கித்தான் சென்றாள். நேற்று நடந்த சம்பவத்தை நினைக்கையில் சிறு பயம் மனதை கவ்வினாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு சந்தைக்குள் நுழைந்தவள் அங்கு பாலாவோடு காய்கறிகளை விற்று கொண்டிருந்த வீராவின் அருகில் சென்றாள். என்ற செருமல் சத்தத்தில் திரும்பிய வீரா அங்கு யாழ்மொழியை பார்த்ததும் புன்னகையோடு, அட நீயா, பரவாயில்லையே, ரொம்ப தான் தைரியம் உனக்கு. அம்மா, உங்க இளவரசி என்ன பண்றா? இந்த வீரா அவளை ஏன் நினைச்சுக்கிட்ட கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுட்டு இருக்கான்னு அவகிட்ட போய் சொல்றியா? முடிஞ்சா அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல என்று சொல்லி சிரித்தவாறு தலையில் அடித்து கொண்டாள் யாழ்மொழி. காதல் என்றால் இப்படித்தான் இருக்குமா? அவர்களும் தங்களை தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் தான் இதை தங்களிடம் கொடுத்து விட்டு வருமாறு என்னிடம் தந்தார்கள் என்று இந்திரா கொடுத்ததை அவள் நீட்ட, அதை ஆர்வமாக வாங்கி பார்த்தவனுக்கு தன்னவளை நினைத்து விழிகள் காதலில் மிதந்தன. இந்திரா,
தன்னவளின் பெயரை மெல்ல முணுமுணுத்தவாறு நூலினால் அந்த துணியில் தைத்திருந்த அவனின் பெயரை விரல்களால் வருட, தவறாக என்ன வேண்டாம். இது சாத்தியமா அண்ணா? இந்த அரண்மனையில் பணிப்பெண்ணாக இருக்கும் எனக்கே எந்த மதிப்பும் இல்லை, தங்களுக்கு என்று தயக்கமாக இழுத்தாள் அவள். சட்டென நிமிர்ந்து பார்த்தவனின் விழிகளில் அதே வலி அப்பட்டமாக தெரிய, பின் உடனே முகபாவனையை மாற்றியவன், என் இந்திராவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். முடியாதுன்னு உலகமே சொன்னாலும் விட முடியாது. நீயும் காதலிச்சு பாரு, உனக்கு புரியும் என்றவனை ஆச்சரியமாக பார்த்தாள் யாழ்மொழி. இதைத்தான் அவர்களும் சொன்னார்கள் என்று ஆச்சரியம் குறையாத குரலில் அவள் சொல்ல, வீராவோ பக் என்று சிரித்தான். இவர்கள் இருவரும் எதையோ பற்றி பேசிக்கொண்டிருக்க தூரத்தில் இருந்து இவர்கள் இருவரும் பேசுவதை வெறித்து பார்த்து கொண்டிருந்தன இரு விழிகள். அது வேறு யாரும் அல்ல, லியோ ஜார்ஜ் தான். என்னதான் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் அவனின் காதல் கொண்ட மனம்தான் அவளை இன்று இங்கு வர வைக்க சொன்னது. ஆனால் இன்று அவள் வேறு ஒரு ஆடவனுடன் பேசிக்கொண்டிருக்கிறாள். இதை லியோ ஜார்ஜின் மனம் ஏற்குமா? காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக.